சில பேர் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. என்ன தப்புன்னா, ஒன்றும் இல்லை, நமக்கு சைடு ஜாயின் கை ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஸோ கை ஜாயின் பண்ணும்போது கொஞ்சமே கண்டிப்பாக பார்த்து பண்ணணும். சில பேர் சுருக்க வருது, பின்னாடி துணி தூக்கணமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்ளம் தான். என்னென்னா, நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுறப்ப இந்த பாருங்கள், இந்த சைடு 2 பக்கம் ஒன்றா இருக்கா, ஒரே சேமாக 2 பக்கம் இந்த பாருங்கள், கீழேயும் மேலே 2 கீழே ஒருக்கு மேலே துணிது இல்லையா? ஸோ 2 ஒன்றா பிடிச்சி தான் நீங்கள் நேராக ஈவன் இப்படி இழுத்துட்டு போயிடக்கூடாது. ஒன்று ஏற்றமாக இறக்கமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சைடு ஜாயின் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, கையும் நல்லாவும் இருக்காது போட்டு பார்க்க. ஸோ இந்த இது அப்படி பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான், பிரச்சனை இல்லை. ஒரு 1/4 இன்ச்சோ ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச் இந்த மாதிரி இல்லை கூட சில இழுத்து வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இன்னொன்று, தையல் விடுறீங்க அப்படின்னா அரைஞ்சு விட்டுறாதீங்க. அரைஞ்சு விட்டிங்கன்னா துணி ரொம்ப தூக்கிட்டு அவசியம் கஸ்டமர் போகிறப்ப என்ன கை தூக்கிட்டு இருக்குன்ட்டு கேட்பாங்க. ஸோ நீங்கள் 1/4 இன்ச்சிலே தையல் கொடுங்க. இது எல்லாமே சில பேர் அரைஞ்சுன்னு கொடுக்குறீங்க, 1/4 இன்ச்சு கொடுத்தாலே பிரியாது. ஸோ 1/4 இன்ச்சு ஸ்ட்ராங்காக 2 தையல் போட்டு ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அடுத்து என்ன கேட்குறீங்கன்ட்டு எனக்கு தெரியும். என்ன மாதிரி டெய்லர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க.